மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ஷ கைது செய்யப்பட போகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இந்த செய்தி குறித்து தான் முழுக்க இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக என்ன தோணுதோ அந்த ஒரு விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸ்டர் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை தாண்டியாச்சு. யாரு செய்தான், எதுக்கு செய்தான் என்ற எந்த காரணங்களும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இந்த சூழல்ல இப்போ உதய கம்மன்வில ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் NPP தேர்தல் பிரச்சாரங்கள்ல உண்மையான குற்றவாளி யாரு என்பதை நாங்க வெளியே கொண்டு வருவோம், முறையான விசாரணை நடத்துவோம் என்று சொன்னதுக்கு இணங்க இப்போது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களையும் சுரேஷ் சாலி அவர்களையும் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதி கைது செய்வதற்கான ஒரு இடத்திற்கு NPP வந்திருக்கிறது, அரசு வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திய உதய கம்மன்வில நேற்றைய தினம் தேசிய ஊடகங்கள்ல சொல்லி இருந்தாரு. ஈஸ்டர் தாக்குதல் அப்படின்றது இலங்கையை பொறுத்தவரையில், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில், முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மிக கரைபடந்த ஒரு வரலாறாகத்தான் அது பார்க்கப்படுது. இந்த சூழல்ல கோட்டாபய ராஜபக்ஷையும் சுரேஷ் சாலியும் கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்திருக்கிறது என்ற தகவலை இப்போதைக்கு உதய கம்மன்வில சொல்லியிருந்தாரு. ஈஸ்டர் தாக்குதல் அப்படின்றது 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத அந்த சந்தர்ப்பத்துல 8 குண்டுதாரிகளால 3 தேவாலயங்கள், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டதுல கிட்டத்தட்ட 277 பேருக்கும் அதிகமானவங்க அப்பாவி கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு காரணமாக இருந்ததோட அதுல குறிப்பாக 45 சிறுவர்கள் கொல்லப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு துக்ககரமான செய்தியாக பார்க்கப்பட்டது. அதே போல வெளிநாட்டவர்கள் 40 பேர் கொல்லப்படுறதுக்கும் அந்த ஒரு தாக்குதல் காரணமாக இருந்ததை நாடு மட்டுமல்ல உலகமே அறிந்திருந்தது. இந்த ஒரு விஷயம் குறித்து குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும், எதற்காக செய்தார்கள், யார் செய்தார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் அந்த காலத்திலிருந்தே இருந்து வந்ததை பார்க்க முடியுது. நல்லாட்சி என்ற ஒரு பொள்ளாட்சியில தான் அந்த ஒரு விஷயம் நடந்தது. மைத்திரிபால சிறிசேன அவருடைய காலத்துல அங்க பல விசாரணைகள், ஆணைக்குழுகள், அதே மாதிரி பாராளுமன்ற தெரிவுக்குழுகள் எல்லாம் போட்டு விசாரணைகள் செஞ்சுட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏதோ அரசியல் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் கண்டறிஞ்சாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்கல. அதை அடுத்து நவம்பர் மாதமாகும் பொழுது, 2019 நவம்பர் மாதமாகும் பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ அவங்க 69 லட்சம் மக்களுடைய ஆணையை பெற்று ஜனாதிபதியாக வந்தாரு. அந்த ஆணை பெறத்துக்கு அது காரணம், அந்த தாக்குதலே காரணமாக இருந்தது என்பது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அந்த தாக்குதல் நடந்ததோட ஊடகங்களுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ சொல்லியிருந்தாரு, நாட்டை எங்கட கையில தாங்க, பயங்கரவாதத்தை நாங்க இல்லாம நடக்கிறோம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு நாங்க ஆட்சியோட கையில போச்சு. இப்படி பயணிக்கிற நேரத்துல கார்டினல்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லியிருந்தாரு, இதுக்கு தாக்குதல் சம்பந்தமாக ஒரு சுயாதீன விசாரணை நாங்கள் உண்டு பண்ணுவோம், குற்றவாளியை நாங்க இனங்காட்டுவோம், நீதித்துறையின் முன் கொண்டு செல்வோம் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில கார்டினல் அவர் சார்ந்த சமூகமும் பலமாக அதை நம்பி இருந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப பல்வேறு துறைகள்ல அதிரடி மாற்றங்களை கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்து விசாரணைகளை துரிதப்படுத்தினாங்க. இப்படி துரிதப்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்துல ஒரு பொருளாதார பிரச்சனை வந்ததோட அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணினாங்கன்னா, அதை மறைக்கிறதுக்கு இது ஒரு பூதாகரமாக ஆக்கி பயங்கரமான கைதுகள் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தர்ப்பத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர இந்த கேஸ் 2 வருஷமாக ஆகிற அந்த சந்தர்ப்பத்துல இது எப்படியா முடிச்சிடணும் அப்படின்ற வேக்கில் என்ன பண்ணினால இதுல சூத்திரதாரி யாரு அப்படின்றதுல அதை வெளியே சொல்றதுக்கு முனைப்போட செயல்பட்டாங்க. அதுல முதல் பலிக்கடாவாக ஹிஜாஸ் இஸ்புல்லாவா, இதோட முழு சூத்திரதாரியும் ஹிஜாஸ் இஸ்புல்லா தான் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா யூனியன் அதை பயங்கரமாக கண்டிச்சிச்சு. அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த ஐரோப்பா யூனியன் முன்னின்று பேசியது. பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் மிக காட்ட சாட்டமாக ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை பலிக்கடாவா ஆக்குறீங்க, இதுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எனவே நீங்கள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும், இதை முடிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் மீது இதை கட்ட வேண்டாம் என்று பயங்கரமாக குரல் கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை அடக்கி வாசிக்கும்படி சரத் வீரசேகரை கைகாட்டிய அவர் எச்சரித்திருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த சந்தர்ப்பத்துல அவங்க ரிஷாட் பதியுதனை கைது செஞ்சாங்க, ஆசாத் சாலியை கைது செஞ்சாங்க. அதே போல ஹஜ்ஜுல் அக்பர் உஸ்தாத் அவர்களையும் கைது செஞ்சு மீண்டும் அவரை சிறைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆல்ரெடி அவர் குற்றமற்றவர் என்று அந்த கடந்த அரசாங்கத்தால் அவங்க விடுதலை செய்யப்பட்டிருந்தார், கடைசி நீதிமன்றங்களால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இப்படி நாடு தழுவிய அரசமன் நடத்தி அப்படியே முஸ்லிம்கள் மீது அப்படியே அந்த பழியை போடுவதற்கு கோட்டாபய அரசாங்கம் முயற்சி செய்ததையும் நாங்க ஊடகங்கள்ல பார்த்திருந்தோம். அந்த விஷயம் அப்படியே போகிற
நேரத்துல தான் கார்டினல் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, கோட்டாபய ராஜபக்ச என்னிடத்துல போன் பண்ணி சொல்லியிருந்தாரு, சுயாதீனமான ஒரு விசாரணையை நாங்க நடத்துவோம், குற்றவாளியை கண்டிப்பா தண்டிப்போம் சொன்னவரு எப்போது ஜனாதிபதி ஆணைக்குழுடைய அறிக்கை கிடைச்சதோ அப்ப எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி வெளியே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டாரு. அதாவது முடியாது என்று சொல்லியிருந்தாரு. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை பற்றி பரிந்துரை செய்வதற்கு எந்த தேவையும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும், நீதித்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும், நீதிமன்றத்தில் ஒப்படைத்தால் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு நான் வைத்து விட்டேன் போன அப்படின்னு சொல்லி கார்டினல் ஒரு காரசாரமாக கோட்டாபய ராஜபக்சேயோட பேசிய ஒரு விஷயத்த கார்டினல் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஊடகவியலாளர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சேவுடைய காலத்துல பூஜித ஹேமசிறி 2 பேருக்கும் எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் சட்டமாதிபர் திணைக்களத்தினால சொல்லப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கும் பூஜித ஹேமசிறி போன்றவங்க குற்றமற்றவங்க அப்படின்னு சொல்லி விடுதலையான சம்பவம் அந்த அரசுக்கு கீழே நடக்குது. கார்டினல் சார்பாக அடிப்படை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தகவல் கிடைத்தும் தாக்குதலை தடுக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டி அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாங்க. அதுல பிரதிவாதிகளாக மைத்திரிபால சிறிசேன சொல்லப்பட்டிருந்தாரு. பூஜித ஹேமஸ்ரீ, நிலந்த ஜெயவர்தன, சிசிர மெண்டிஸ் போன்ற அதிகாரிகள் அதுல பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. உண்மையிலே தடுக்க வாய்ப்பிருந்தும் தடுக்கவில்லை, அது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு நட்டஈடு வழங்க வேண்டும் என்று சொன்னதுல மைத்திரிபால சிறிசேன 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பும், அதே போன்று பூஜித நிலந்த ஜெயவர்தன இவங்களுக்கு 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடும், அதே போல ஹேமஸ்ரீ 50 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும் என்பதும், சிசிர மெண்டிஸ் 10 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பினையும் உச்சநீதிமன்றம் வழங்கி இருந்தது. இதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனல் 4 பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குறத சேனல் 4க்கு ஆசாத் மௌலானா என்ற ஒரு நபர் ஒரு வாக்குமூலத்தை வழங்குறாரு, அல்லது ஒரு பேட்டியை ஒரு நேர்காணல கொடுக்குறாரு. அதுல 2 விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லாரு. ஒன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திட்டமிட்டது பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்றவரும், அதே போல அன்று அரச உளவுத்துறையின் பிரதானியாக இருந்தவர் சுரேஷ் சாலியும் தான். இந்த திட்டமிட்ட ஒரு விஷயம் சிறைக்கூடியில் அவர் இருக்கும்போது ஜஹரான் குழுவை அணுகித்தான் இந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டாங்க. எனவே இந்த ஒரு விஷயம் யாருக்காக நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்சே மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெளியே வந்த நேரத்துல கார்டினல் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நாங்க விசாரணை எல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள போறதில்லை, இதற்கான முறையான விசாரணை ஒன்றை இங்க நீங்க நடைமுறைப்படுத்தணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் யாருக்கு நாங்க சொல்றது? இப்ப வந்திருக்கிறது ஒரு செகுட்டான, அந்த செகுட்டான பட்டாளத்தோட உட்கார்ந்து இருக்குது. இந்த செகுட்டான காதுல வீணைகள் வாசிக்கிறதுனால எந்த பயனும் இல்லைன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. காரணம் என்னன்னா, மொட்டு கட்சியினுடைய ஆதரவோட ரணில் விக்ரமசிங்க வந்திருக்கிறாரு. அவர் இப்ப செவிடனாகத்தான் இந்த விஷயத்துல இருக்க முடியும், நாங்க என்ன வீணையத்தான் ஊதினாலும் அது எந்த பயனும் இல்லை என்னதை சொல்லாம சொல்லியிருந்தாரு கார்டினல். இதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க பார்த்தாரு, என்ன இலவுடா இது அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை அவர் நிறுவினாரு. அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு முழுக்க சேனல் போல சொல்லப்பட்ட விஷயங்களை அவங்க விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற போதுதான் ஒரு தேர்தல் உண்டு. ஜனாதிபதி தேர்தலை இலங்கை மக்கள் எதிர்நோக்குறாங்க. அதுல மிக முக்கியமான கோஷமாக ஊழலுக்கு எதிரான கோஷத்தோட, குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகள் எமது ஆட்சியில் முன்னெடுக்கப்படும், தாஜுதீனுடைய வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்படும், அதே போன்று எக்னலிகுட போன்றவர்களுடைய, அதே போல் லசந்த விக்ரமுத்துங்க போன்றவர்கள் காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியே நாங்கள் எடுப்போம் என்ற அறுதியும் உறுதியுமாக கூறியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு, அதே போல விசாரணைகள் ஆங்காங்கே நடப்பதாகவும் கேள்விப்பட்டோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் உதய கமன்வில அனுரகுமார திசாநாயக்குடைய அரசு வந்ததுக்கு பின்னால அவர் அடிக்கடி ஊடகங்களை சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த ஒரு விஷயம் வெறுமேனே தேர்தல் பிரச்சாரங்களுக்காகத்தான் அனுரகுமார திசாநாயக்க சொன்னாரே தவிர அவரால இந்த விசாரணையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை அறுதியும் உறுதியுமாக கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ற காரணம், அதாவது இன்னைக்கு அரசு புலனாய்வு பிரிவுகள்ல ஒரு முக்கியமான பதவியில இருக்கிற ஒருத்தர் அன்னைக்கு தாக்குதல் நடக்கின்ற காலகட்டத்துல அதே போன்ற முக்கியமான ஒரு பதவியில இருந்தாரு. இப்ப அவரு அதே போன்ற ஒரு பதவியில இருக்கிறதுனால இந்த விசாரணைகள் அவருக்கு எதிராக எப்படி முன்னெடுக்கப்படும்? அப்படியாக இருந்தா அவருடைய சீட்டுக்கு, அவருடைய டேபிளுக்கு இப்படியான ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் போயிருந்தது. அதை அப்படியே வச்சுட்டு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தாரு.
அவர் எப்படி அவருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்க முடியும்? எனவே இது ஒரு கண் துடைப்பாக இருக்கும், அல்லது தேர்தலுக்காக கையில் எடுக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருந்தாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆசாத் மௌலானாவை வெளிநாட்டில இருந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடையும் அரசு செஞ்சிருக்குது, அவருடைய பயணத்தடையை நீக்கி இருக்குது. அவரை கொண்டு வந்து அதே வாக்குமூலத்தை வச்சு பிள்ளையான் அதே போல சுரேஷ் சாலி இவங்க தான் இதை திட்டமிட்டாங்க என்ற வாக்குமூலத்தின் ஊடாக யாருக்காக செய்தது? அது கோட்டபய ராஜபக்சே ஆட்சியிடம் ஏற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு வேலை என்ற எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து இதன் ஊடாக கோட்டபய ராஜபக்சேயையும் சுரேஷ் சாலியையும் கைது செய்வதற்கான திட்டம் தான் இது. இது பிரதேச சபை எலெக்ஷனை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற ஒரு பிரச்சாரம் தான் என்ற ஒரு விஷயத்த அவர் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் சொல்லியிருந்தாரு. எனவே இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹாட் நியூஸாக பேசப்படுறத பார்க்க முடியுது. இன்னைக்கு உதய கம்மன்பில போனவங்க இதை இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி வாங்கி கொடுப்பதுக்கு இல்லை, அல்லது குற்றவாளியை வெளியே சொல்லணும் என்பதுக்கல்ல. இவங்க கடந்த காலங்களில் கோட்டபய ராஜபக்சே ஆட்சியில் கொண்டு வரதுக்கு மிக பக்கபலமாக இருந்தவர்கள், இனவாதம் பேசியவர்கள், இனவாதத்தை தூண்டியவர்கள், அதை வச்சு அரசியலும் குழப்பம் நடத்தியவர்கள். உதய கம்மன்பில போன்ற விமல் வீரவன்ச போன்ற சம்பிக்க ரணவக்க போன்றவங்க. ஆனா இவங்க எல்லாம் இன்னைக்கு இதை ஒரு பேசுபொருளா ஆக்கி கொண்டு அரசியல் லாபம் தேட நினைக்கிறது தான் ரொம்ப வேடிக்கையா இருக்குது. உண்மையிலே ஏகேடி அரசு, அதாவது அனுர்குமார திசாநாயக் அவங்களுடைய அரசு கோட்டபய ராஜபக்சேய கைது செய்யுமா? இது உண்மையிலே இவர்களை சார்ந்த இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறதா என்பதை துல்லியமாக நீதித்துறை சொல்லுமா என்பதுதான் இப்போது நமக்கு இருக்கிற கேள்வி. ஒவ்வொரு அரசு தலைவர் வரும்பொழுதும் வாக்குறுதி அளிக்கப்படுது, அதை பலமாக அவங்க நம்புறாங்க. ஆனா இறுதியில தேர்தலில் வெற்றி பெறாங்க, ஆட்சி கூட வராங்க, அந்த மக்களுக்கு எந்த தீர்வும் இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இப்படியான ஒரு அவலங்கள் நீங்களுமாக இருந்தால் அரசியல் இனத்தை வச்சோ மதத்தை வச்சோ இது போன்ற அடிப்படைகளில் நகராமல் இருப்பதற்கான வழிபிறக்க வேண்டும். எனவே ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அது அரசியல் இலக்காக இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும், அவர்களுக்கான இழப்பீடுகள் வேண்டும், அவர்கள் மீண்டும் பயணிக்கிற மாதிரி அவரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கூறிக்கொள்வதோட இஸ்லாத்திற்கும் ஜஹ்ரான் என்ற தீவிரவாதிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. காரணம், குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, மதஸ்தலங்களை இடிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, மதகுருமாரை கொல்லக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய யுத்த தர்மமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் எல்லாமே உடைச்சிட்டு தான் அந்த ஒரு படுப்பாக எந்த ஒரு வேலையை செய்திருக்கிறான் என்ற ஒரு இஸ்லாமிய சிந்தனையையும் கூறியவனாக மற்றொரு காணொளியிலே அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி.